வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, பலூச்சிஸ்தான்ல பலூச் இன போராளிகள் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அஃபென்சிவ் ஆபரேஷனை தொடங்கி இருக்காங்க. அதாவது பலூச்சிஸ்தானோட கொட்டார் நகரத்தில இருந்து பாகிஸ்தானோட பெஷாவர் நகரத்திற்கு ஜஃபார் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் போயிட்டு இருந்துச்சு. அந்த ரயிலை தாக்கி தற்போது ஜஃபார் எக்ஸ்பிரஸ் பலூச்சின போராளிகள் ஹைஜாக் செஞ்சிட்டாங்க. முதல்ல எல்லாரும் ஒரு பேசஞ்சர் ட்ரெயினை பலூச்சின போராளிகள் கைப்பற்றி மக்களுக்கு எதிரான ஒரு ஆபரேஷனை செய்யறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா பலூச்சின போராளிகளுக்கு ஸ்பெசிபிக்கா கிடைச்ச சில உளவு தகவலை வச்சுதான் இந்த ஜஃபார் எக்ஸ்பிரஸ் ரயில ஹைஜாக் செஞ்சிருப்பதா தற்போது செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இந்த அஃபென்சிவ் ஆபரேஷன் முழுக்க பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் ஐஎஸ்ஏக்கு எதிராக பலூச்சின போராளிகள் நடத்தி இருப்பதா தற்போது செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. எப்படி ஒரு பேசஞ்சர் ரயில தாக்குவதன் மூலம் ராணுவம் மற்றும் ஐஎஸ்ஏக்கு எதிராக ஒரு தாக்குதலை நடத்த முடியும் அப்படிங்கறத பார்க்கலாம். கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் ஏற்கனவே கொல்லப்பட்டு விட்டதா தற்போது செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. பலூச்சிஸ்தான்ல தற்போது என்ன நடந்து வந்துகிட்டு இருக்கு, எதற்காக பலூச்சின போராளிகள் இந்த ஜஃபார் எக்ஸ்பிரஸ் ஸ்பெசிபிக்கா டார்கெட் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். பலூச்சின போராளிகள் பல வருடங்களா தங்களுக்கு பாகிஸ்தான்ல இருந்து பலூச்சிஸ்தானை பிரித்து தனி நாடா உருவாக்கணும் அப்படின்னு போராடி வந்துகிட்டு இருக்காங்க. பலூச்சிஸ்தான்ல பல போராளி குழுக்கள் செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதுல பலூச் லிபரேஷன் ஆர்மி அப்படிங்கிற ஒரு போராளி குழு பாகிஸ்தானுக்கு எதிராக சமீப காலங்கள்ல மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்தி இருக்காங்க. முந்தைய காலத்துல இந்த பலூச் லிபரேஷன் ஆர்மியோட தாக்குதல்கள் சிறிய அளவுல தான் இருக்கும். ஆனா சமீப காலங்கள்ல இந்த பலூச் லிபரேஷன் ஆர்மியோட தாக்குதல்கள் ராணுவத்திற்கு நிகரா இருக்குது. அதுல தற்போது பலூச் லிபரேஷன் ஆர்மி நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் தான் இந்த ட்ரெயின் ஹைஜாக். அதாவது கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட பேசஞ்சர்ஸோடு பலூச்சிஸ்தானோட கொட்டார் நகரத்தில இருந்து பாகிஸ்தானோட பெஷாவர் நகரத்தை நோக்கி ஜஃபார் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு. அந்த ட்ரெயின் கரெக்டா ஒரு டனலுக்கு பக்கத்துல போகும் பொழுது ட்ராக்ல வைக்கப்பட்டிருந்த பாம் வெடிச்சு ட்ரெயின் தண்டவாளத்தில இருந்து டீரெயில் ஆகுது. இதனை தொடர்ந்து நாலாபுரத்துல இருந்தும் பலூச் லிபரேஷன் ஆர்மியை சேர்ந்த வீரர்கள் தாக்குதல் நடத்தினாங்க. இந்த முதற்கட்ட தாக்குதல்ல 6 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதா பலூச் லிபரேஷன் ஆர்மி அறிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த ட்ரெயினுக்கு பாதுகாப்பு கொடுத்த பாகிஸ்தான் ஆர்மியை சேர்ந்த 6 நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த ஜஃபார் எக்ஸ்பிரஸ் ரயில பலூச் லிபரேஷன் ஆர்மி டார்கெட் செய்வதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த ட்ரெயின்ல 150க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் ராணுவத்தினர் மற்றும் ஐஎஸ்ஐ உளவு அமைப்பை சேர்ந்த நபர்கள் பயணம் செய்வதா அவங்களுக்கு உளவு தகவல் வந்திருக்கு. இதனை தொடர்ந்துதான் இந்த ஆபரேஷனை பலூச் லிபரேஷன் ஆர்மி பிளான் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் இந்த தாக்குதலை நடத்தி இருக்காங்க. பலூச் லிபரேஷன் ஆர்மி ட்ரெயினை ஹைஜாக் செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிந்த உடனே பாகிஸ்தான் ராணுவம் தங்களோட ஸ்பெஷல் போர்சஸை சேர்ந்த வீரர்களை ஹெலிகாப்டர் மூலமா ட்ரெயினை மீட்பதற்கு தரையிறக்கி இருக்காங்க. அதுவும் குறிப்பா இரவு நேரத்துல பாகிஸ்தான் ராணுவத்தினர் தரையிறங்கி இருக்காங்க. ஆனா பலூச் லிபரேஷன் ஆர்மியை சேர்ந்த வீரர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ப்ரிப்பேர்டா இருந்திருக்காங்க. அதாவது இரவு நேரத்துல சண்டையிடுவதற்கு தேவையான நைட் விஷன் காகிள்ஸ் போன்ற விஷயங்களை அவங்க முன்பே தயார் செய்து வச்சிருந்திருக்காங்க. இதனால பாகிஸ்தான் ஸ்பெஷல் போர்சஸை சேர்ந்த வீரர்களுக்கு சரியான பதிலடியை கொடுத்திருக்காங்க. இதன் காரணமாக பாகிஸ்தான் வீரர்கள் அந்த ஆபரேஷன்ல இருந்து தப்பிச்சோம் பொழைச்சோம் அப்படின்னு ஓடி வந்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில பலூச் லிபரேஷன் ஆர்மியை சேர்ந்த ஒரு முக்கியமான நபர் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் ராணுவத்தினரை ஏற்கனவே அவங்க அசாசினேட் செஞ்சிட்டதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் ராணுவத்தினர் 200க்கும் மேற்பட்ட சவப்பெட்டி கொட்டார் நகரத்தில இருந்து ரயில் மூலமா தாக்குதல் நடைபெறும் இடத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் காட்சிகள் வெளியாகி மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பலூச் லிபரேஷன் ஆர்மி
தாக்குதல் நடத்தி ட்ரெயினை தங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டு அந்த ட்ரெயின்ல இருந்த பலுச்சிஸ்தானை சேர்ந்த நபர்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளை விடுவிச்சிட்டாங்க. பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் ISI சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட நபர்களை அவங்க பணைய கைதிகளா பிடிச்சு வச்சிருக்காங்க. பணைய கைதிகளா பிடிக்கப்பட்டிருக்க 200க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் ராணுவத்தினரை 5 குழுக்களா பிரித்து வெவ்வேறு இடங்களுக்கு பலூச் லிபரேஷன் ஆர்மி அனுப்பி வச்சிருக்காங்க. அதாவது இந்த தாக்குதல் நடைபெற்று வரும் இடம் ஒரு மலைப்பாங்கான பகுதி, ரொம்ப ரகடான டெரெயின். இந்த டெரெயின்ல ஆபரேட் செய்வது ரொம்பவும் கடினம். இந்த விஷயத்தை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு பலூச் லிபரேஷன் ஆர்மி பணைய கைதிகளை வெவ்வேறு மலைப்பகுதியில தற்போது வச்சிருக்காங்க. பலூச் லிபரேஷன் ஆர்மி என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான் சிறையில் இருக்கக்கூடிய பலூச்சின போராளிகளை விடுதலை செய்யணும். அப்படி செஞ்சா தங்களிடம் உள்ள பணைய கைதிகளை விடுதலை செய்வதா அறிவிச்சிருக்காங்க. 48 மணி நேரத்துல கைதிகளை விடுதலை செய்யலனா ஒவ்வொரு பணைய கைதியா நாங்க கொலை செய்வோம் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. எந்த நபர்களை விடுதலை செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனும் இல்ல. ஆனா மொத்தமா பலூச் போராளிகள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா பாகிஸ்தான் ராணுவம் பலூச் லிபரேஷன் ஆர்மியோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாரா இல்ல. அவங்க தங்களோட ஆபரேஷனை தொடங்கிட்டாங்க. ஆர்ட்டிலரி ஃபயரிங் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதாவது பணைய கைதிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆர்ட்டிலரிய பயன்படுத்தி தாக்குதல் நடத்துவது ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா அந்த ஆர்ட்டிலரி ஷெல்ஸ் பணைய கைதிகள் மீது விழுந்து அவங்களும் இறந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதுல இருந்து என்ன விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுதுன்னா, பாகிஸ்தான் ராணுவத்தால அந்த ட்ரெயினுக்கு அருகில் கூட போக முடியல அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. இதன் காரணமாக தான் ஆர்ட்டிலரி மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில பலூச் லிபரேஷன் ஆர்மி பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து இது போன்ற தாக்குதல்களை நடத்தினா அவங்க தங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பணைய கைதிகளை ஒவ்வொருவரா அசாசினேட் செய்ய ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. பலூச் இன போராளிகள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பணைய கைதிகள் பாகிஸ்தான் ராணுவம், போலீஸ், ஆன்டி டெரர் போர்ஸ் மற்றும் ISI உளவு அமைப்பை சேர்ந்தவங்க. இதுவரைக்கும் 60க்கும் மேற்பட்ட நபர்கள், 31 பெண்கள் மற்றும் 15 சிறுவர்களை பலூச் லிபரேஷன் ஆர்மி விடுதலை செஞ்சிருக்காங்க. ஆனா பாகிஸ்தான் ராணுவத்தினர் என்னமோ அவங்க ஹாஸ்டேஜஸ் சண்டையிட்டு காப்பாத்தி கொண்டு வந்திருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க முயல்றாங்க. ஆனா விடுதலை செய்யப்பட்ட நபர்களிடம் பேசும் பொழுது பலூச் லிபரேஷன் ஆர்மியை சேர்ந்த வீரர்கள் அவங்கள தன்னிச்சையாகவே விடுதலை செஞ்சிட்டதா சொல்றாங்க. பலூச் லிபரேஷன் ஆர்மியை சேர்ந்த மஜித் பிரிகேட் அப்படிங்கிற ஒரு குழு இந்த தாக்குதல்ல பிரதானமா ஈடுபட்டிருக்காங்க. இந்த மஜித் பிரிகேட் அப்படிங்கிற குழு சூசைட் பாமர்ஸா செயல்படக்கூடிய குழு. அவங்க பிடிச்சு வச்சிருக்க ஹாஸ்டேஜஸ்க்கு மத்தியில மஜித் பிரிகேடை சேர்ந்த சூசைட் பாமர்ஸ் இருப்பதா தற்போது செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அதனால பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து இது போன்ற அஃபென்சிவ் ஆபரேஷனை கேரி அவுட் செஞ்சாங்கன்னா பணைய கைதிகள் அதிகமா உயிரிழப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்கு. இந்த பலூச் லிபரேஷன் ஆர்மிக்கு தாலிபான்கள் உதவி செய்வதா பாகிஸ்தான் குற்றம் சுமத்துறாங்க. பலுச்சிஸ்தான் ஆப்கானிஸ்தானோடு ஒரு நீண்ட எல்லையை பகிர்ந்துக்கிடுறாங்க. பலூச் லிபரேஷன் ஆர்மியை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் ஆப்கானிஸ்தான்ல இருப்பதா பாகிஸ்தான் குற்றம் சுமத்துறாங்க. இந்த பலூச் லிபரேஷன் ஆர்மிக்கு பயிற்சி கொடுப்பது, ஆயுத உதவி செய்வது போன்ற பல வேலைகளை தாலிபான்கள் செய்வதா பாகிஸ்தான் குற்றம் சுமத்துறாங்க. அதாவது தாலிபான் தங்களிடம் உள்ள அமெரிக்க ஆயுதங்களை பலூச் லிபரேஷன் ஆர்மிக்கு கொடுப்பதா சொல்லப்படுது. இதன் காரணமாக தான் சமீப காலங்கள்ல பலூச் லிபரேஷன் ஆர்மியோட தாக்குதல்கள் பாகிஸ்தான்ல மிகப்பெரிய அளவுல அதிகரித்து வருவதா சொல்லப்படுது. பாகிஸ்தான் ராணுவத்தினர் தாங்கள் 30க்கும் மேற்பட்ட பலூச் போராளிகளை வீழ்த்திட்டதா தற்போது செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஆனா இந்த செய்திய பலூச் போராளிகள் ஏற்க மறுக்கிறாங்க. தங்கள் மீது ட்ரோன்கள் மற்றும் ஆர்ட்டிலரிய பயன்படுத்தி தான் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்துவதா அவங்க சொல்றாங்க. இந்த விஷயத்தை
தொடர்ந்து செஞ்சாங்கன்னா மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பலூச் லிபரேஷன் ஆர்மி இந்த தாக்குதலை ரொம்ப திட்டமிட்டு பிரிசைஸா நடத்தி இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதாவது ஜஃபார் எக்ஸ்பிரஸ் சுரங்க பாதைக்குள்ள நுழைவதற்கு முன்னாடி தண்டவாளத்தை தகர்த்திருக்காங்க. இது தவிர 3 இடங்கள்ல தண்டவாளங்கள்ல வெடி வச்சு தகர்த்திருக்காங்க. இதனால ஜஃபார் எக்ஸ்பிரஸ் ரயில்னால முன்னேறி செல்லவே முடியாது. பாகிஸ்தான் ராணுவத்திற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் சண்டையிட்டு பலூச் லிபரேஷன் ஆர்மியை வீழ்த்தி பணைய கைதிகளை மீட்பது, இல்லனா பேச்சுவார்த்தை நடத்தி தங்கள் சிறையில உள்ள கைதிகளை விடுதலை செய்வது. பாகிஸ்தான் ராணுவம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்வராம தற்போது தாக்குதலை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதனால சிச்சுவேஷன் மிகவும் மோசமான நிலையை நோக்கிதான் நகர்ந்துகிட்டு இருக்கு. பலூச் லிபரேஷன் ஆர்மியை சேர்ந்த நபர்கள் சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோர் திட்டத்தின் மூலமா சீனா செய்யக்கூடிய திட்டங்களுக்கு எதிராகவும் சமீப காலங்கள்ல தாக்குதல்களை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. பலூச்சின போராளிகள் பாகிஸ்தான் ராணுவத்தை விட என்ன பொறுத்த மட்டில் மனிதாபிமானத்தோட தான் நடந்துக்கிறாங்க. ஏன்னா பாகிஸ்தான் ராணுவம் போன்று வீடு புகுந்து தாக்குதல் நடத்துவது, பெண்களை மானபங்கப்படுத்துவது போன்ற செயல்களில் ஈடுபடல. அவங்க ராணுவ வீரர்களை மட்டுமே பணைய கைதிகளா பிடிச்சு வச்சிருக்காங்க. பலூச்சிஸ்தான்ல பாகிஸ்தான் ராணுவம் சொல்ல முடியாத அட்ராசிட்டிஸ் நடத்தி இருக்காங்க. அந்த மக்களை பல வகைகள்ல பாகிஸ்தான் ராணுவம் துன்பப்படுத்தி இருக்காங்க. அதாவது வீடு புகுந்து இளைஞர்களை கடத்தி கொண்டு போவது, ராணுவத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்களை கொலை செய்வது போன்ற பல விஷயங்களை பாகிஸ்தான் ராணுவம் செய்யறாங்க. இதற்கு பதிலடி கொடுப்பதற்காக தான் பலூச் லிபரேஷன் ஆர்மி இது போன்ற தாக்குதல்களை சமீப காலங்கள்ல நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பலூச் லிபரேஷன் ஆர்மிக்கு இந்தியாவும் உதவி செய்வதா பாகிஸ்தான் தொடர்ந்து குற்றம் சுமத்தி வந்துகிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்தமட்டில் இந்திய உளவு அமைப்பான ரா தாலிபான்களை பயன்படுத்தி இவங்களுக்கு உதவி செய்வதா நான் நினைக்கிறேன். இதே நிலை தொடர்ந்து பலூச்சிஸ்தான்ல இருந்தா பலூச்சிஸ்தான் இன்னும் கூடிய விரைவில் தனி நாடாக உருவாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Jai Hind.